ஹாய், நம்ம ஒரு பாய் வீட்டு மட்டன் பிரியாணி பார்க்கலாம் வாங்க. பாய் வீட்டு கல்யாணத்துங்களெல்லாம் போடுவாங்க இல்லையா? ஆக்சுவலாக கல்யாண பிரியாணி தாங்க செம்ம டேஸ்ட்டு. அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் இன்னைக்கு. மட்டனை வச்சு ஒரு பிரியாணி பண்ணலான்ட்டு. இது வந்து எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து சாதாரணமாக நம்ம டேரெக்டாக ட்ரம்மெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துங்களெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மட்டன் பிரியாணி. 1 கிலோ மட்டனு, 1 கிலோ ரைஸ். 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியான ரைஸ் தான் எடுத்தேன். எடுத்துகிட்டு நல்லா மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு தனியாக குக்கரில் எடுத்துட்டேன். நான் குக்கரில் கொஞ்சம் ஒரு 2 விசில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு குக்கரில் வச்சுட்டேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா 1, கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. மட்டனுக்கு அவ்வளோ உப்பு ஏற்றிட வேணாம். இதுலேயே நம்ம உப்பு மட்டன் எடுத்து சாப்பிட்டா உப்பு இருக்கணும், அந்த மாதிரி அளவுக்கு போட்டுக்கோங்க பார்த்து. போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1.5 டம்ளர் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றினேன். ஊற்றிட்டு குக்கரில் மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சுட்டேன். நான் அது போதும்னு சொல்லிட்டு 3 விசிலோடு வச்சுட்டேன். ஏன்னா ஒரு 3/4 பதம் அதில் குக்கரில் வெந்ததுன்னா, ஒரு 1/4 பதம் வந்து இந்த மசாலாவோடு வெந்ததுன்னா அதில் மட்டனில் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், காரசாரமாக. அதனால் நான் எப்போயுமே மட்டன் பிரியாணி பண்ணேன்னா 3/4 பதம் தான் வேக வைப்பேன் மட்டனை. அந்த மாதிரி பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து அரிசியை வந்து தனியாக வேக வைக்கிறேன். அதில் இருக்க அந்த ஸ்டார்ச் எல்லாம் போயிடணும். இது மாதிரி தான் பண்ணுவாங்க அந்த பாய் வீட்டு முஸ்லீம் பிரியாணி எல்லாம் பார்த்திங்கன்னா. அதில் வந்து ஒரு பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் புதினா, அந்த பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு தண்ணி தரன்னு கொதிக்கிட்டோன்னு சொல்லி பாஸ்மதி ரைஸை 1 ஹவராக ஊற வச்சுருக்கேன் நான். அது அப்படியே ஊறிட்டுருக்கு. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி தனியாக கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சுட்டு நம்ம மட்டன் மசாலாலாம் ஏற்றினதுக்கப்புறம் ரைஸை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாவே போதும். அது வெந்துடும் 3/4 பங்கு அதுலேயே. அப்படியே எடுத்து நம்ம லைட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோட கொஞ்சம் தண்ணியோடு வச்சு கொட்டிட வேண்டியது தான். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், உங்களுக்கு அதிலே தெரியும். நல்லா நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருப்பேன். ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியான தக்காளி, புதினா, இந்த தேவையான மசாலாஸு, இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பார்த்து தான் விடணும். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. மட்டனுக்கு கம்மியாகவே ஊற்றலாம். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் கேட்குறாங்க. சரி, அதனால் நான் எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருப்பேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டை, அந்த அன்னாசிப்பூ லீஃபு, அந்த ஜாதி பத்திரியோட லீஃப் இருக்கு இல்லையா, பூ, அது போட்டேன். அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதில். ஏலக்காய், கொஞ்சம் மிளகு, ஒரு 3-4 மிளகு அந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் லேசாக ஒரு பிஞ்சு சோம்பு போட்டேன். அது போட மாட்டோம் ஆக்சுவலாக, இது போடலான்னு சொல்லிட்டு போட்டோம். மட்டன் பிரியாணிக்கு நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு போட்டுட்டு அது எல்லாமே நல்லா வந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாவை டேரெக்டாக போடுங்க எண்ணெயில். பச்சை மிளகாவை எண்ணெயில் டேரெக்டாக போட்டிங்கன்னா நல்லா காரம் ஏறிடும். பச்சை மிளகாவோட காரம் வந்து எண்ணெயில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் எப்படி வேகுது பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக ஆனியனை கொட்ட வேண்டியது தான். ஆனியன் கொட்டி நல்லா டாஸ் கொடுங்க. ஆனியன் நல்லா வதங்கணும். நல்லா வதங்க விடுங்க. ஆனியனை போட்டுட்டு அந்த கிளாஸி பதம் வரட்டும் ஆனியனை. உடனே நல்லா இஞ்சி பூண்டு போடுங்க. நல்லாவே இஞ்சி பூண்டு போடலாங்க நிறைய. என்னை பொறுத்தவரை இஞ்சி பூண்டெல்லாம் நான் நிறைய போடுவேன் நான்வெஜ்ஜுக்கு. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு புதினாவை போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி புதினாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு 2 ஸ்பூன் கர்ட் போட்டுட்டு 2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலேயே கூட போடலாம். ஏன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால ஒரு 2 ஸ்பூன் கர்ட் போட்டிருக்கேன் நான். போட்டு நல்லா அதையும் கொஞ்சம் வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணணும். கர்ட் போட்டதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணுறோம் நம்ம. தக்காளியை நல்லா ஆட் பண்ணி தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். அப்போ தான் தொக்கு மாதிரி கொஞ்சம் கிடைக்கும். லைட்டாக பிரியாணியில் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் லேசாக மஞ்சள் பொடி, வெறும் மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டேன். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் அதோட கலரு. அந்த பிரியாணி கலர் அந்த பாய் வீட்டு பிரியாணி கலர்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வரும் இதுவும். அது நல்லா காஷ்மீரி சில்லி போட்டுட்டு 1 ஸ்பூனு நல்லா உப்பு கொஞ்சம் போட்டுட்டு டாஸ் பண்ணுங்கள். உப்பு அளவு பார்த்துக்கோங்க, இல்லைனா டாஸ் பண்ணுங்கள் நல்லா. அப்புறமா கூட தண்ணியை ஊற்றிட்டு கூட போடலாம். மசாலா வந்து நல்லா வேகணும். காஷ்மீரி சில்லி பவுடர் போடுவோம் பாருங்கள். போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணிவிட்டு மசாலா கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மட்டன் இருக்குல்ல, அந்த தண்ணியோடு அப்படியே ஊற்றிடுங்க. அதில் ஊற்றிட்டு நல்லா அதை வேகட்டும். கொஞ்சம் நேரம் அதை வேக விடுங்க. மட்டன் வந்து 3/4 பதம் தான் அதில் வெந்திருக்கும். மீதி வேகிறதுக்காக அந்த டைம் எடுத்துக்கிட்டோம். அது நல்லா வேகட்டும்.
இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து கலர்ஃபுல்லாக வருங்க, சூப்பராக பார்க்குறதுக்கு. நல்லா மட்டன் தண்ணி குழம்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதோடய ஜூஸினஸ்ஸு. அந்த தண்ணி குழம்பு பார்த்திங்கன்னா மட்டனை ஊற்றிட வேண்டியது தான். இப்போது எடுத்து அதில் ஊற்றிட்டு அந்த தண்ணியோடு ஊற்றிடுங்க. ஏன்னா அந்த தண்ணி தான் அதோடய ஃப்ளேவர் பிரியாணிக்கு கொடுக்கும். அதனால் தண்ணியை வந்து தனியாக வடிகட்டி சூப்பு குடிச்சிடறேன்னா அப்புறம் பிரியாணியில் ஃப்ளேவரே இருக்காது. அதையும் நல்லா யோசிச்சுக்கோங்க. இது நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் வேக விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளேயே அது மட்டன் வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி வெந்துடுச்சு இல்லையா குக்கரில், அதனால் அது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பக்கத்தில் அரிசி வந்து போட்டு வெந்துட்டுருக்கு. அரிசியை போட்டிருக்கோம் இப்போ தான். அது ரொம்ப வேகலாம் வைக்க வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் அரிசி அதில் சுடு தண்ணியில் இருந்ததுனாவே அது அழகாக வெந்துடும், 3/4 பங்கு அதுலேயே. பாஸ்மதி ரைஸ் வந்து எப்பயுமே அப்படி தான். அதில் ரைஸ் போட்டுக்குவோம் பாருங்கள். வாட்டர் அந்த பக்கம் இந்த அளவுக்கு ஏற்றுனதுக்கப்புறம் தான் நான் ரைஸே போடுறேன் அந்த ஹாட் வாட்டரில். இப்படி வந்திருக்கு பாருங்கள் குழம்பு. தண்ணி குழம்பு மாதிரி இருக்கும். இது அப்படியே கூட எடுத்து தோசை இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்துருச்சு இல்லையா, மசாலாஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுன்னா நல்ல குழம்பு தான், தண்ணி குழம்பு தான். மட்டன் வெந்துருச்சா செக் பண்ணுவேன். நல்லாவே வெந்துட்டுருக்கும், பஞ்சு மாதிரி. சூப்பர் மட்டன். ஆக்சுவலாக அன்றைக்கி வாங்கிட்டு வந்தது. மட்டன் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இருந்தாலும் அந்த அந்த மட்டன் பிரியாணின்றதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது பார்த்தீங்களா. அது நம்ம ஹோட்டலில் போனால் ஒரு பிரியாணி 400 450 விற்கிறாங்க. நம்ம அந்தளவுக்கு திருப்தியாக சாப்பிட முடியாது. நம்ம வீட்டிலனா நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். 450 480 கொடுத்து வாங்கினா கூட ஒரு பீஸ் தான் கிடைக்கும். நம்ம வீட்டில் அப்படி கிடையாது இல்லையா, நல்லாவே வச்சு சாப்பிட்லாம்ல. உப்பு பார்த்தா இந்த டைமில் வந்து நல்லா உப்பெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் புளிப்புக்கெலாம் வெறும் தக்காளி, தயிர் தான். லெமன் ஜூஸ்லாம் நான் ஊற்றலை. இப்படி நல்லா தரத்துறன்னு கொச்சி இவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அது குழம்பு மாதிரி வந்துடணும். வந்ததுக்கப்புறமா அந்த சைடு ரைஸ் வெந்துட்டுருக்கு. ரைஸை வந்து ஹாட் வாட்டரில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா ஸ்ட்ரெயின் பண்ணி அரிசியை தூக்கி இதில் போட வேண்டியது தான். தண்ணியெல்லாம் அந்த தண்ணியே போதுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி ரைஸை இதில் தூக்கி போட்டுட்டு லைட்டாக தண்ணி மேலோட்ட வடிச்சிட்டு எடுத்துன்னு வந்து அப்படியே கொட்டிட வேண்டியது தான். இதில் கொட்டிட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா அரிசி உடையாத மாதிரி கிளறி விட்டுட்டு டம் போட வேண்டியது தான். அரிசியை நான் கொட்டிட்டேன் பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி கிளறணும். அரிசி வந்து உடையக்கூடாது. உடையாமல் எப்படி திருப்பி விடுங்க. பயந்து கிளறினீங்கன்னா உடஞ்சிரும். நல்லா அந்த ஃபாஸ்ட்டாக அப்படி ஒரு திருப்பி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம வந்து தட்டு போட்டு கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சுட்டு தண்ணி பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டம் போடலாம். ஏன்னா இந்த மாதிரி தண்ணி வற்றணும். கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா புதினா போட்டுட்டு மேலே நல்லா நெய் போட்டுட்டு புதினாவும் கொத்தமல்லியும் போடுங்க. போட்டுட்டு பொடியாக நறுக்கிட்டு போடுங்க. இது போடுறச்ச மேலே நெய் சுற்றியும் போட்டுட்டு மேலே துணியை போட்டுட்டு அதுக்கு மேலே பிளேட் வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு பக்கத்தில் வந்து தோசைக்கல் போட்டாச்சு. வேஸ்ட்டு தோசைக்கல் எதாவது இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க டம் போடுறதுக்கு. இதை தூக்கி அதில் வச்சுருங்க. அவ்வளோதாங்க. அது ஒரு 20 மினிட்ஸ் தாங்க பிரியாணி வந்து சூடு வந்து வேகணும், டம்மில் இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து கலர்னிங்கன்னா சூப்பரான ஒரு பிரியாணி. செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்ததுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. இதை வந்து வடி பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து முஸ்லீம் வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பல்காக பண்ணுறவங்க எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த கஞ்சி சுத்தாது, அந்த கொழன்னு வெந்துடாது, அந்த மாதிரி இல்லாமல் பொலன்னு வரும் நல்லா. நீங்கள் உதிரியாகவே இருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கலரி காட்டுவேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்ததுன்னு சொல்லிட்டு. அப்படியே பொலன்னு வந்ததுங்க. கலர் பார்த்தீங்களா, நம்ம அந்த முஸ்லீம் வீட்டில் பாய் வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரியே கலர் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இதுக்கு வந்து கத்திரிக்காய் பச்சடியும் நான் தயிர் பச்சடியும் தான் வச்சுருந்தேன். கத்திரிக்காய் தொக்கும் தயிர் பச்சடியும் சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. பிரியாணி செம்ம. நமக்கு வந்து 2000 செலவு பண்ணால் கூட இந்த மாதிரி டேஸ்ட்லலாம் பிரியாணி கிடைக்காதுங்க உண்மையிலேயே. அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கே ரொம்ப பொறாமையாக இருந்தது, நான் சமைச்சேன்ட்டு. ரைஸ் எல்லாம் அப்படியே நீளமாக அப்படியே இருந்தது, ஒன்று கூட உடையாமல். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வெனஸ்டே தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வருதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸிங்க பிரியாணி பண்ணுறதெல்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.